ஓகே, இந்த எக்ஸாம்பிளில் நம்ம வந்து இன் கீவேர்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் முதல்ல எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எல்லாத்தையும் ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நான் இதுலேருந்து பர்டிகுலர் ஒரு 3 பேர் பேரை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். அதாவது எனக்கு வந்து ஆண்டோ, தினேஷ், விஷ்ணு இவங்க 3 பேர் தான் டிஸ்பிளே ஆகணும், வேறு யாரும் டிஸ்பிளே ஆகக்கூடாது பர்டிகுலராக. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நேம் இன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ள நான் வந்து சிங்கிள் கோட்ஸ் போடுறேன். ஸோ இது வந்து என்னோடய யூசர் இன்புட். நான் அதில் என் பேர் டைப் பண்ணுறேன், ஆண்டோ. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒன்று தான் வரும். அதாவது இனிமேட்டு இந்த இன் அப்படின்றதுக்குள்ளே நான் என்னென்ன வேர்டு போடுறேனோ அது மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும் செலக்டராக. ஸோ இப்போ நான் இங்கே கம்மா போட்டு திரும்பி இன்னொரு சிங்கிள் கோட்ஸ் போட்டு இந்த இடத்துல நான் வந்து தினேஷன் போடுறேன். ஸோ அதுக்கு நான் தினேஷ் மட்டும் டிஸ்பிளே ஆவார், தினேஷும் ஆண்டோ. ஏன்னா அங்கே ரெண்டு போட்டிருக்கேன், ஆண்டோ அண்ட் தினேஷை நான் வந்து டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன், ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறேன் இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. அண்ட் இது கம்மா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேணால் போட்டுகிட்டே போய்க்கலாம். ஸோ நான் ப்ரியான்னு போடுறேன். ஸோ தேர்ட் ஐட்டம். ஸோ இந்த மாதிரி வந்து இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் எத்தனை பேரை வேணாலும் அந்த மாதிரி கம்மா போட்டு ஆட் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ இது வந்து இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு இன் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, இதை அப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்.